This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இப்போ இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாம்பழமும் கோதுமாவை வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சுவையான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நல்ல பழுத்த மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை தண்ணி விட்டு நல்லா ஒரு ஸ்டிக்கியான பதம் வர வரைக்கும் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமாவில் செஞ்சுருக்கேன். இதே ரெசிபி நீங்கள் மைதாவிலையும் செய்யலாம், அல்லது மைதா கோதுமாவும் ரெண்டும் சேர்த்து கூட செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கியான ஒரு பதம் வர வரைக்கும் பிணைஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தடவி இந்த மாவை அப்படியே ஊற விட்டுடுங்க. இது நம்ம ஸ்டஃபிங் செய்கிற வரைக்கும் ஊறினாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லப்பர் பதத்துக்கு வந்துடும், எலாஸ்டிக் பதத்தில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த மாம்பழத்தை தோல் நீக்கி அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாங்க. இது எல்லா மாம்பழத்திலையும் செய்யலாம். அந்த மாதிரி நாராக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி மாம்பழம் இல்லாமல் மாவு பதத்தில் இருக்கிற மாம்பழம் எது வேணால் எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நம்ம எந்த ஒரு எசன்ஸு கலரு அதே மாதிரி ஃப்ளேவருக்கு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரிஜினல் இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர்லேயும் கலர்லேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சமைக்கும் போது அப்படியே ஒரு 2-3 வீடு வரைக்கும் கூட இந்த வாசனை கமகமான அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ அந்த மாம்பழத்துலேருந்து அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு இதை மிக்சியில் அரைச்சோம்னா ரொம்ப வழுவழுன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்போக்கோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க, அது போதும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவியோ அல்லது இந்த மாதிரி மிக்சியில் அடித்தோ சேர்த்துக்குங்க. தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வரட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கும் போதே ஒரு முறை இந்த மாதிரி செய்து கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேங்காய் நல்லா வாசனை வந்த பிறகு இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய மாம்பழ விழுது சேர்த்துக்குங்க. இதுக்கு கண்டிப்பாக அந்த நாராக இருக்கிற மாம்பழம் செய்யும்போது நல்லா இருக்காதுங்க. நாராக இல்லாமல் மாவு பதத்தில் இருக்கிற மாம்பழம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கங்க. இது மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழம்ன்றதுனால நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோ அல்லது வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் இதை செய்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்வா பதம் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வேறு ஒரு பவுலுக்கு